ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ் ஃப்ரீ ஆரி பிகினர் சீரீஸில் இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோவில் என்ன டாபிக் இருக்க போகுது அப்படின்னா, எப்படி ஆரி ஒர்க் ஃப்ரேமில் நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ வந்து எப்படி ஆரி ப்ளவுஸ் மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக எப்படி வந்து நல்லா ஃபினிஷான ஒரு அவுட்புட் கொடுக்கறதுக்கு நம்ம கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆரி வந்து நம்ம போடுறது இந்த மாதிரி நார்மலாக உட்டன் ஃப்ரேம்லேயும் போடலாம். இப்போ பாக்ஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு, கிளிப்ஸ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதுலேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா காட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு மெத்தடாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி உட்டன் ஃப்ரேமில் போட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி மார்க் பண்ண ஒரு கிளாத், ஒரு ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் இது எல்லாத்தையுமே கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான இடத்துல வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த உட்டன் ஃப்ரேம் நான் எடுத்துருக்கிற சைஸ் வந்து 18 இன்ச்சுங்க. 18 இன்ச்சு தான் வந்து உங்களுக்கு பேக் நெக் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதுலேயுமே வந்து ஓரளவுக்கு கவர் ஆகிடும். 80% வந்து பேக் நெக் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். சைட்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் கவர் ஆகாமல் இருக்கும். நம்ம வந்து ரேராங்கெல்லாம் புட்டாஸ் தான் வைக்கிறதுனால நம்ம இந்த ஃப்ரேமை கழட்டிட்டு கூட நம்ம புட்டாஸ் வச்சுக்கலாம். அதோட வீடியோவும் நான் வந்து ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நார்மல் நீடிலில் புட்டா ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் அவங்களுக்கு வந்து பார்ட் 2 அந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த உட்டன் ஃப்ரேம்லேயே 2 இருக்குங்க. இப்போ நான் உள்ளே வச்சுருக்கிறது வந்து இன்னர் ரிங்கு, வெளியே பக்கமாக வச்சுருக்கிறது வந்து அவுட்டர் ரிங்கு. ஃபஸ்ட்டு இன்னர் ரிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாத் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கிளாத்தை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, பேக் நெக்கில் எது சென்டர் வரும் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த சென்டர் கரெக்டாக நம்ம உட்டன் ஃப்ரேமுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த நெட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த நெட்டை வந்து என்றைக்குமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எட்ஜு வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு போடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக கழட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி எட்ஜில் கொண்டு வந்து வச்சுட்டு கிளாத் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து ஹாஃப் டைட் மட்டும் தான் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம வந்து கிளாத்தை ஃபுல் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இழுக்கும்போது கிளாத்து டேமேஜ் ஆகிடுங்க. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஹாஃப் டைட் தான் பண்ணணும். அதே மாதிரி இன்னர் ரிங்குள்ளே நான் ஒரு டேப் வந்து சுற்றியிருப்பேன் கிளாத்து. அதுவும் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹாஃப் டைட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டைட் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பண்ணுற ஸ்டெப்பை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எல்லா சைட்ஸ்லேயுமே வந்து கிளாத்தை ஈவனாக இழுத்து விடணும். அப்படி இழுத்து விடும்போது தான் வந்து உங்களுக்கு எல்லா பக்கமுமே ஒரு டைட்னஸ் கிடைக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரி பாருங்கள். இதை வந்து ஒரு சைடில் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் பண்ணாமல் இருக்கக்கூடாது நீங்கள். அதனால் எல்லா சைட்ஸ்லேயும் கம்பல்சரியாக பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நம்ம பேக் நெக்கில் வந்து 2 டாட்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அதையும் இந்த மாதிரி ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் பார்ட் 1 வீடியோவிலே சொல்லியிருக்கேன், எப்படி வந்து அந்த டாட் மார்க் பண்ணணும் அப்படின்றத. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சி கிளாத்தை ஓவர் ஃபோர்ஸாக இழுக்கக்கூடாது. ஜென்டிலாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா ஒரு சில கிளாத்தெல்லாம் மொத்தமாக இருக்கும், ஒரு சில கிளாத்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெல்லிஸான கிளாத் தான் போட்டுட்ருக்கேன் நான். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு ஜென்டிலாக இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹாஃப் டைட் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபுல் டைட் பண்ணணும் கிளாத்தை. ஒரு சைட் பண்ணிவிட்டு ஒரு சைட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நீட்னஸ் வராது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாகவே நம்மளோட கையோட ப்ரெஷர் எல்லாத்தையும் அந்த கிளாத் மேலே தான் நம்ம கொடுப்போம். கிளாத் மேலே கொடுக்கும்போது அந்த கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். டைட்டாக இருக்கும்போது தான் நம்மளால் ஈஸியாகவும் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி கிளாத்தெல்லாம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போடும்போது ஒர்க் நல்லாயிருக்கும். போட்டு கழட்டி முடிச்ச வாட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கே வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் வந்து எப்போவுமே
கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இந்த கிளாஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.